வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 41. இப்போ இந்த பக்கம் நம்ம பாரி, அதுக்கப்புறம் நம்ம முடிநாகனுடைய கேங்கு அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓடி வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அந்த பக்கத்தில் நம்ம தேக்கனை காட்டுறாங்க. தேக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அவருடைய இடது கையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதான். ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஆட்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எனர்ஜியோடு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடுறாரு. அவர் கூட இருந்த பசங்க எல்லாத்தையும் விட வேகமாக அந்த தேக்கன் தான் ஓடுறாரு. ஆனால் அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக ஓடி வர்றதை பார்த்துட்டு சரி ஓகே அவங்களுக்கு ஈக்குவலாகவே நாமளும் ஓடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டே ஓடுறாரு நம்ம தேக்கன். அவர் என்ன நினச்சிக்கிட்டு ஓடுறாருன்னா தான் வந்துட்டு ஒருத்தனை அடிச்சிட்டோம், அவன் வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆகிட்டான். அவங்க வந்து இப்போ மேக்ஸிமம் போயிருந்தா கூட ரத்த சிலந்திகள் அப்படிங்கிற ஒரு வகையான சிலந்திகள் இருக்குது. அந்த சிலந்திகள் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ளே தான் அவங்க போயிருப்பாங்க. அப்படியே அவங்க போயிருந்தாலுமே அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். ஏன்னா ரத்த சிலந்திகள் ரொம்ப கொடூரமானது. அப்படி அவங்க தப்பிச்சு போனாங்கன்னா தான் வந்துட்டு இந்த எலிவால் முகடு அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கு போக முடியும். அங்கே எப்படியாவது வச்சு அவங்கள பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு நம்ம தேக்கன். அதுக்கு தான் வந்துட்டு அவர் பிளான் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம வேல்பாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட ஓடிட்டுருக்காரு. அந்த முடிநாகன் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து நல்லா வேகமாக எரிஞ்சிட்டான். அந்த எரிவண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முடிநாகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய எரிவண்டுக்கிட்டையும் சிக்கக்கூடாது, முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பிடிக்கணும் அப்படிங்கிற ரெண்டு நோக்கத்தோடையுமே வந்து பார்த்தோன்னா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம முடிநாகன். நம்ம பாரி இருந்துட்டு எதுக்காக பசங்க இப்படி பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் அவன் எதுக்கு கல் எடுத்து அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை தேக்கன் தான் இந்த மாதிரியான பயிற்சிகளெல்லாம் சொல்லி கொடுத்தாரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க கன்வே பண்ண வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் நம்ம பாரி பாட்டுக்கு குழம்பிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். பசங்களெல்லாம் முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி மட்டும் நம்ம பாரி வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குற வகையில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இப்படியே வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தால் முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு ஓஞ்சி போயிடும், நின்று தான் ஆகணும். பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எரிவண்டுகள் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விடுற வண்டுகளே கிடையாது. அது எவ்வளோ தூரம் நம்ம போனாலும் நம்ம உயிரை எடுக்காமல் விடாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போனால் இதே பண்ணிகிட்டு இருந்தால் ஓடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாரி இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கமாக திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நம்ம பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எலிவால் முகடுக்கு அவனுங்களுக்கெல்லாம் வழி தெரியாதுல்ல பெருசாக. நம்ம பாரி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைரக்ஷன் சொல்கிறாரு, வேற ஒரு வழி சொல்கிறாரு, குறுக்கு வழி சொல்கிறாரு போல். அந்த பக்கமாக நம்ம போகலான்னு சொல்லிட்டு முடிநாகன் வந்துட்டு நம்ம பாரி சொல்கிற ரூட்டில் பூந்துடுறான். இப்போ அந்த பசங்கள்லாம் பாரி சொன்ன வேற ஒரு திசையில் ஓடுறாங்க. நம்ம பாரியுமே வந்துட்டு பின்னாடி வரான். ஆனால் அந்த எரிவண்டுகளுடைய ஓசை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்கெல்லாம் வந்து அந்த எரிவண்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, பின்னாடி இன்னும் துரத்திக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பாரிக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே கீழே குனிஞ்சு கல் எடுக்கிறக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம முடிநாகன் இருந்துட்டு என்னது நம்ம பாரி கல் எடுக்கிறானே, கல் எடுத்து அந்த எரிவண்டுகளெல்லாம் அடித்து காலி பண்ணிடுவானா, இது சாத்தியம் தானா, அதுவும் இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஒவ்வொரு எரிவண்டாக அடித்து அது கீழே விழ வச்சு எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் தப்பித்தவரை இந்த எரிவண்டுகளை தெரியாதனமாக நாம் கல் எடுத்து அடிச்சிட்டோமா, ஏன்னா இது விடவே விட மாட்டேங்குது, இவ்வளோ தூரம் துரத்திட்டு வருது, நாம் இன்னும் இவ்வளோ வேகமாக எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்கிறான் நம்ம முடினாங்க. அப்போ தான் கீழே இருந்து கல் எடுத்த நம்ம பாரி வேகமாக வந்து பார்த்திங்கன்னா எரியிறான். எல்லோரும் வந்துட்டு என்ன நினச்சாங்கன்னா அந்த எரிவண்டுகளை தான் எரியிறானாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அவன் நம்ம பாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எரிவண்டுகளுக்கு பின்னாடி ஒரு பாறை ஒன்று இருக்குது, அந்த பாறையின் மேலே வந்து பார்த்தோன்னா கல்லை எறிகிறான். நம்ம பாறைக்கு தெரியும் அந்த பாறைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாறைக்கு பின்னாடி தான் கருகொண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை ஒன்று இருக்காமா. அந்த பறவையினுடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கருகொண்டை வல்லூர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவன் பாறையில் அந்த கல் எடுத்து அடித்த உடனே அந்த பறவையினுடைய அந்த கழுத்து மட்டும் வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து பார்க்குது. வெளியே வந்து அந்த பறவை என்ன பார்க்குதுன்னா ஏகப்பட்ட எரிவண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மொயான்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்களை நோக்கி பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க அந்த எரிவண்டுகள் அதையெல்லாம் இப்போ அந்த பறவை பார்க்குது. அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்கொண்டை வல்லூர் அப்படிங்கிற பறவை வந்துட்டு இந்த எரிவண்டுகளை சாப்பிடக்கூடிய ஒரு வகையான பறவை தான். அது வந்துட்டு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நம்ம பாரிக்கு. அதனால தான் வந்துட்டு அந்த பறவைகள் எந்த காட்டு பக்கத்தில் இருக்குமோ அந்த பக்கமாக வழியை திருப்பி விட்டுருக்கான். அவங்க வந்துட்டு எலிவால் முகட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியை திருப்பி விட்டது எதுக்குன்னா இதுக்கு தான், இந்த பறவையை எழுப்பி விட்டு இந்த எரிவண்டுகள் கிட்ட தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அந்த பறவை அப்படியே அந்த பாறையிலிருந்து பறந்து வருது, வந்து அங்கே இருக்கக்கூடிய எரிவண்டுகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. நம்ம பசங்கள்லாம் பார்த்துட்டு வேற லெவல்ரா நம்ம பாரி எப்படியோ நம்மளை காப்பாற்றிடுறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்களாம் வெறித்தனமாக ஹாப்பி ஆகிடுறாங்க. உடனே அந்த பறவை வந்துட்டு ஒவ்வொரு எரிவண்டாக பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த வண்டுகளுடைய ஒரு இறகு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிநாகனுக்கு மேலே வந்து விழுகுது. அவன் பார்த்துட்டு ஆஹா
பாரினா பாரி தான்டா. இதே மாதிரி தான், அதாவது இந்த பறவை வந்துட்டு எப்படி அந்த எரிவண்டுகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுச்சோ, துவம்சம் பண்ணிச்சோ, அந்த மாதிரி நம்ம பாரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ண போகிறான் இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்கள அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே வேகமாக ஓடுறான் நம்ம முடிநாகன். கொஞ்ச நேரம் ஓடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்களால முடியல, ரொம்ப நேரமாக ஓடிட்டாங்க. அதனால் ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா நின்றுடுறாங்க பசங்கள்லாம். நம்ம பாரியும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறான். நின்றுட்டு ஏன்டா தம்பிகளா இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்குடா கல் எடுத்துலாம் அடிக்கிறீங்க, என்னதான்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பசங்களுக்கெல்லாம் பயங்கரமாக கசப்பு, வாய் ஃபுல்லாக கசப்பு. அங்கங்கே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அதாவது எதிரிகள் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஓடுறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் அப்பப்போ மட்டும் வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பாரிக்கு அது சுத்தமாகவே புரியல. அவங்க சொல்கிற வார்த்தைகளெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா கூட நம்ம தேக்கண்ட ஏதாவது ஒரு பயிற்சி சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, உள்ளுக்குள்ளே எதிரிகள் பூந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பிடிபட மாட்டேங்குது நம்ம பாரிக்கு. இந்த சமயத்தில் தான் அந்த தேவாங்க விலங்கை தூக்கிட்டு போனாங்கல்ல, காலம்பன் அப்படிங்கிற அவன், அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேர் அவங்கள காட்டுறாங்க. அந்த காலம்பன் அப்படிங்கிறவனுக்கு அடிப்படலை. நான் போன வீடியோவில் மாற்றி சொல்லியிருப்பேன். அடிப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனுக்கு. நம்ம தேக்கன் வந்துட்டு கட்டவரில் வச்சு அடித்தார்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒருத்தனுக்கு, நம்ம காலம்பனுக்கு கிடையாது. இப்போ அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 4 பேரும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ரத்த சிலந்தி அப்படிங்கிற அந்த ஒரு காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த சிலந்தி வசிக்கக்கூடிய காட்டுப்பகுதி அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலம்பன் வந்து என்ன ஏதோ ஒரு விஷயம் பிடிபட மாட்டேங்குது, ஏதோ ஒரு விஷயம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா விடிஞ்சிருச்சு. இவங்க நைட்டு ஃபுல்லாக இவங்க ஓடி 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 இப்போ காலையிலே ஆயிடுச்சு, விடிஞ்சிடுச்சு. விடிஞ்ச உடனே காட்டுக்குள்ளே வந்துட்டு வேற ஏதோ மாதிரி இருக்குது, காடு மாதிரியே இல்லை. இது ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரான் நம்ம காலம்பன். அப்போ தான் வந்துட்டு கூட இருக்கக்கூடிய பசங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பறவைகளுடைய ஓசை காலங்காத்தால் கேட்கும் இல்லையா, குயில்கள் கூவும், பறவைகள் பாட்டு பாடிட்டு இருக்கும். அந்த பறவைகளுடைய ஓசை வந்து காட்டுக்குள்ளே கேட்க மாட்டேங்குது. உடனே நம்ம காலம்பனுக்கு இருந்துட்டு, ஆமாம் இல்லை கரெக்டு தான், அந்த பறவையினுடைய சத்தங்கள் ஏன் கேட்கல, அப்போ நாம் வந்துட்டு ஏதோ ஒரு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அப்போ தான் கூட இருக்கிறவன் சொல்கிறான், இந்த மாதிரி ரத்த சிலந்திகள் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ளே நம்ம வந்துட்டோம், இங்கே மேக்சிமம் வந்துட்டு பறவைகள் வராது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறான். ஓ அப்படியா, ரத்த சிலந்திகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோமா, அப்போ நம்ம உடனடியாக இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ண, அந்த அடிப்பட்ட நபர் ஒருத்தர் இருக்கான்ல அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்ன தூக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும், ஓடவும் முடியாது, உங்களால் தப்பிச்சு போகவும் முடியாது, என்னை இங்கே விட்டுருங்க, நான் வந்துட்டு வரல, என்னுடைய கூடையை வேணால் வேற ஒருத்தர் நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கூடையை மட்டும் கழட்டி கொடுத்துட்றேன். மீதி இருக்கக்கூடிய 4 பேருக்கு அது சரின்னு பட்டுச்சு. ஏன்னா இவனை தூக்கிட்டு போனோம்னா நைட்டு ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கணும், காலையில் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கணும், அவனால் வேகமாக நடக்க முடிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சாஞ்சி உட்கார வச்சுட்டு, நம்ம ஆளுங்க 2 கூடை, ஒருத்த மட்டும் 2 கூடையை தூக்கிக்கிட்டான், மீதி 3 பேரும் ஒவ்வொரு கூடையை வச்சுக்கிட்டு உள்ளே ஃபுல்லாக தேவாங்க விலங்குகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவனுங்க மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கன் அண்ட் கேங் அவங்கள காட்டுறாங்க. இப்போ நம்ம தேக்கன் வந்து அந்த பசங்களோட வேகமாக ஓடி வந்துட்டுருக்காரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சிலந்திகள் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த காட்டுப்பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தோன்னா வந்துட்டார். அவங்க இப்போ தான் ரத்த சிலந்தி காட்டிலிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. அப்போ தான் நம்ம தேக்கன் சொல்கிறாரு, ஓகே ரத்த சிலந்திகள் காடு வந்துருச்சு, கண்டிப்பாக வந்துட்டு அந்த 5 பேர் இதுக்குள்ளே தான் வந்திருப்பாங்க, வந்தவங்க நான் அடித்த ஆளை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒருவேளை அவனை இங்கே விட்டுட்டு போனால் கூட கண்டிப்பாக ஒரு 2 பேர் ரத்த சிலந்திக்கிட்டே செத்துருவானுங்க, மீதி 2 பேர் தப்பி தவறி ஓடுனா கூட அவங்க ஓடி அந்த ரத்த சிலந்திகள் காடை தாண்டி போகிறாங்களே அந்த இடத்துக்கு நாம் இப்போ சீக்கிரமாக போயிட்டோம்னா நாம் அவங்கள பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேக்கன் யோசிக்கிறான். ஆனால் எப்படி பிடிக்கிறது, அவங்கெல்லாம் ஆட்களெல்லாம் பல்காக இருக்கானுங்க, நல்லா கட்டுமஸ்தான் உடல்களோடு இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதோ சின்ன சின்ன பசங்க, இவங்கள வச்சுட்டு அவங்கள எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தேக்கன் யோசிக்க, நம்ம பசங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம தேக்கன். அப்படி யோசிக்கும் போது தான் இவங்கெல்லாம் பெரிய பாடி பில்டர்ஸ் கிடையாது, நல்லா கட்டுமஸ்தான் உடலெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஆனால் இவங்களுக்கு நல்லா அந்த உண்டிவில் விட தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நம்ம பசங்களுக்கு இந்த உண்டிவில் விடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க எல்லாருமே குறி பார்த்து நல்லா உண்டிகோல் அடிப்பாங்க. அது ஒன்று தான் இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, இந்த கருஞ்சுரை காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் இருக்காமல், அந்த காயில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பால் வந்து ஒருத்தனுடைய கண்ணில் பட்டா அவனுடைய கருவிலியே வந்து பார்த்தோன்னா உருகி போயிருமா. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு காய் தான் இந்த கருஞ்சுரை காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருஞ்சுரை காயை வச்சு உண்டிவில் எடுத்து அந்த 5 நபர்கள் மேலே நம்ம அடித்தோம்னா அது எவனோ ஒருத்தனோட கண்ணில் பட்டுச்சுன்னா அவனோட கண்ணு போயிடும், அதுக்கப்புறம் அவனை நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு நம்ம தேக்கனோடது. உடனே வந்துட்டு இந்த கருஞ்சுரைக்காய் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அது இந்த காட்டுப்பகுதியில் வேற ஒரு இடத்துல கிடைக்கும் போல். அதாவது அந்த
ரத்தச்சிலந்தி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே அந்த ரத்தச்சிலந்தி காடுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்துட்டு இந்த கருஞ்சுரைக்காய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேக்கனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. உடனே எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த கருஞ்சுரைக்காயை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த வேற ஒரு இடத்துல வந்துட்டு பயங்கரமான பள்ளமாமா, அந்த பள்ளத்துலலாம் விழுந்துட்டா எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான பள்ளத்தில் தான் இந்த கருஞ்சுரைக்காய் கொடி வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதில் தான் நாம் போய் பறிக்கணும். இப்போ எல்லாருமே அந்த பள்ளத்தை நோக்கி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே யார் இறங்குறது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பள்ளத்துக்குள்ளே கருஞ்சுரைக்காய் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பெரிய பள்ளம், கீழே விழுந்தால் உயிரே போயிடும், அந்தளவுக்கு பெரிய பள்ளம். இருந்தாலும் அதை போய் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரி அவன் வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். அந்த முடிநாகனுடைய பசங்கள்லாம் வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. நம்ம பாரி இருந்துட்டு தேக்கன் எங்கே தான் இருப்பான், இப்போது எதுக்கு இவங்களை மட்டும் தனியாக அனுப்பிச்சிருக்கான், ஒருவேளை இங்கிருந்து தூரமாக இருக்கக்கூடிய அந்த ரத்தச்சிலந்தி காட்டு பகுதியில் தான் தேக்கன் ஒரு வேளை இருப்பானோ, அப்படி அவங்க அங்கே தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரத்தச்சிலந்தி காட்டுக்குள்ளே அவங்க போனாங்கன்னா இறந்து போயிடுவாங்களே, தேக்கனுக்கும் அது தெரியுமே. அதனால் வடப்பகுதியில் ஒரு பாதை இருக்குது, இடப்பகுதியில் ஒரு பாதை இருக்குது. அந்த 2 பகுதி பாதையில் எந்த பாதையில் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கா நம்ம பாரி. இந்த வடக்கு பக்கமாக போகிற பாதையில் நிறைய பள்ளங்கள் இருக்கும், குன்றுகள் இருக்கும், அங்கெல்லாம் வந்துட்டு போகவே முடியாது. ஆனால் இடப்புறமாக போகிற பாதையில் வேணால் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறான் நம்ம பாரி. அப்படியே அந்த சமயத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தோன்னா அழகுற பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை வந்துட்டு கத்துனா பயங்கரமான சத்தமாக கேட்குமா, அந்த காடு ஃபுல்லாகவே கேட்குமா அந்த பறவை கத்துச்சுன்னா. ஆனால் அது சும்மாலாம் கத்தாதான், யாராவது போய் ஏதாவது நோண்டி விட்டால் தான் அந்த பறவை கத்துமா. அந்த பறவையுடைய சத்தம் வந்துட்டு நம்ம பாரிக்கு வந்து கேட்குது. அந்த பறவை எந்த பக்கம் கத்திச்சோ அந்த பக்கம் பார்க்குறான் நம்ம பாரி. பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த பறவை சும்மாலாம் கத்தாது, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாதான் கத்தும். அப்படி இருக்கும்போது இது எதுக்கு கத்துது, காட்டுக்குள்ளே அப்படி வேற யார் இருக்கா, ஒரு வேளை நம்ம தேக்கனும் அந்த கேங் வந்து அங்கே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம பாரி. உடனே அந்த முடிநாகன் அண்டு கேங் அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்களாம் இங்கே இருங்கப்பா தம்பி, அந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அந்த அழகுற பறவையுடைய சத்தம் கேட்குது, அங்கே யாரோ இருக்காங்க, நான் யாருன்னு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் நம்ம பாரி. இப்போ தான் நம்ம முடிநாகனுக்கு மூச்சே வருது, போய் தொலையா சாமி, இதை தாண்டா நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன், இதுக்கு மேலே பாரி போயாச்சுன்னா அங்கே ஒரு வேளை எதிரிகள் இருந்தாங்கன்னா கொலையே பண்ணிடுவான் நம்ம பாரி அப்படிங்கிறது நம்ம முடிநாகனுக்கு தெரியும். ஒரு வழியாக இதை புரிஞ்சுக்கிட்டானே நம்ம பாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிநாகன் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறான். அவங்க அங்கேயே இருந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த தேக்கனும் அந்த பசங்களே காட்டுறாங்க. ஒரு பள்ளத்தில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சுரைக்காய் அது வந்து பார்த்தோன்னா இருக்குது. உடனே யார் இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நம்ம கீதானி இருக்கான்ல, எல்லாரோட மூத்தவன், அவன் வந்துட்டு நான் இறங்குறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொடியை கட்டிக்கிட்டு அந்த பள்ளத்தில் வந்து பார்த்தோன்னா மெல்லமாக இறங்க ஆரம்பிக்கிறான். மேலேருந்து பசங்கள்லாம் அந்த கொடியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளால் அப்படியே மெல்லமாக அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்குவான். அப்படி இறங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அழகுற பறவை அந்த பள்ளத்தினுடைய வேற ஒரு பகுதியிலிருந்து பயங்கரமாக கத்திக்கிட்டே வெளியே வருது. அதை பார்த்த உடனே நம்ம கீதானி இப்போ தான் பள்ளத்துக்குள்ளே போயிட்டுருக்கான். அவனுக்குன்னா பயங்கரமான ஷாக்கு. ஒரு செகண்ட் அப்படியே ஜர்க்கா நிற்கிறான் நம்ம கீதானி. அதை பார்த்துட்டு நம்ம தேக்கன் இருந்துட்டு வேண்டாம் அவனை மேலே ஏற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த அழகுரை பறவையும் நல்லா கத்திக்கிட்டே மேலே பறக்குது. இப்போ உடனே வந்துட்டு அந்த பசங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கீதானி பயந்துட்டான் போல, ஜர்க்காய் நிற்கிறான்ல, ஒரு செகண்டு அந்த பறவை வந்த உடனே பயந்தான்ல, அதனால தான் நம்ம தேக்கன் மேலே ஏற்ற சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அது கிடையாது, வேற ஒரு காரணம். அது என்ன அப்படிங்கிறத அளவன் முன்னாடியே பார்த்துட்டான். அந்த குட்டி பையன் அளவன் இருப்பான்ல, அவன் பார்த்துட்டான். என்ன அப்படின்னா, நம்ம கீதானி கீழே இறங்கும்போது அந்த கருஞ்சுரை காய் இருக்கு இல்லையா, அந்த காய் அது இருக்கக்கூடிய இடத்த சுற்றி ஈயல் எறும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை எறும்பு புத்து வந்து பார்த்தோன்னா இருக்காமா. அந்த ஈயல் எறும்புகள் ஒரு கடி கடிச்சதுன்னா போதும், அந்த கடி வந்து ரொம்ப விஷம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனுடைய கொடுக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்குமா, அது கடிச்சா பயங்கரமாக வீங்கிக்குமா, விஷம் ஏறுமா, அவ்வளோ ஒரு கொடூரமான எறும்புகள் தான் அந்த ஈயல் எறும்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈயல் எறும்புகளுடைய புத்து வந்துட்டு அந்த கருஞ்சுரைக்காய் அந்த கொடியை சுற்றி இருக்குது. இவன் கீழே இறங்கி அந்த காயை பறிக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு எறும்பு கொத்திச்சுன்னா முடிஞ்சே போகிறான், இவன் கதியே முடிஞ்சு போச்சு. அதனால தான் வந்து பார்த்தோன்னா அதை நம்ம தேக்கன் பார்த்துட்டு தான் அந்த பையனை மேலே ஏற்ற சொல்கிறாரு. இப்போ நம்ம கீதானியையும் வந்து பார்த்தோன்னா மேலே ஏற்றிடுறாங்க. சரி வேறு என்னதான்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்போ தான் நம்ம அளவன் வரான். வந்து இந்த மாதிரி நான் நாகக்குடியை சேர்ந்தவன், எனக்கு வந்து பெருசாக விஷமெல்லாம் ஏறாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அளவன் சொல்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த சின்ன பையனை அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க, நம்ம தேக்கனுமே ஒரு கணம் யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது அந்த எறும்பினுடைய விஷம் வந்து இவனுக்கு ஏறாது, ஆனால் அது கொத்திச்சுன்னா அந்த வீக்கம் இருக்கும் இல்லையா, அது வலி பயங்கரமாக வலிக்கும், அது இந்த சின்ன பையனுக்கு கொடுக்க வேணாமேன்னு நம்ம தேக்கன் யோசிக்க, இல்லைங்க ஐயா வேறு வழியே இல்லை, நானே இறங்குறேன், ஏன்னா எனக்கு தான் அந்த விஷம் ஏறாது,
மற்றவங்க இறங்கி அதை கொத்துச்சுன்னா விஷம் ஏறி செத்துருவானுங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த சாவுங்கிறது வராது, அதனாலயாச்சும் என்னை அனுப்புங்க ஐயா அப்படின்னு சொல்லி அளவன் கேட்க, அங்கே இருக்கிறவங்களாம் வேறு வழியே இல்லாமல் சின்ன பையனாக இருந்தாலும் உன்னையே அனுப்புகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருஞ்சுரைக்காயை பறிக்கிறதுக்காக மெல்லமாக வந்துட்டு அந்த அளவனுடைய இடுப்பில் வந்து கொடியை கட்டி மெல்ல மெல்லமாக இப்போ அந்த பள்ளத்தில் அவனை இறக்குறாங்க. அவனும் வந்து பார்த்தோன்னா மெல்ல மெல்லமாக கீழே இறங்கி அந்த ஈயல் எறும்புகள் படாத மாதிரி அப்படியே போகிறான். போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கருஞ்சுரைக்காயை மெல்லமாக பறிக்கிறான். ஏன்னா அதுவும் கொஞ்சம் கொடூரமான விஷம் வாய்ந்த ஒரு காய் தான். அதுக்கு இது கையில் பட்டால் கூட யாருக்காவது விஷம் ஏறிடு. ஏன்னா அதனுடைய பாலில் அவ்வளோ விஷம் இருக்காமா. அந்த கருஞ்சுரை காயை மெல்லமாக ஒரு 3 காயை வந்து பார்த்தோன்னா பறிச்சிட்றான். அப்புறம் அப்படியே வந்து பார்த்தோன்னா மெல்லமாக அவனை மேலே ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மேலே ஏற்றும்போது ஒரு பாம்பு வந்துட்டு அந்த ஈயல் எறும்புகளுடைய புத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சீனை பார்க்குறான் நம்ம அளவன். அப்படி பார்த்த உடனே பாம்பெல்லாம் இந்த பக்கம் வராது, இது என்ன அந்த ஈயல் எறும்புகளோட புத்துக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளவன் யோசிக்க, பாம்பு போகலை, அந்த பாம்பை அடித்து அந்த ஈயல் எலும்புகள் வந்துட்டு இறையாக அந்த புத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்கு அந்த பாம்பை. அதை பார்த்த உடனே அவ்வளோ ஷாக்கு. இந்த ஈயல் எறும்புகளுக்கு இவ்வளோ பவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே நம்ம அளவன் வந்து மேலே அப்படியே மெல்ல மெல்லமாக இழுக்கிறாங்க. அந்த விஷுவலை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம அளவன். திடீர்னு அந்த பள்ளத்துலேருந்து இன்னொரு அழகுற பறவை பயங்கரமாக கத்திக்கிட்டே மறுபடியும் அந்த பள்ளத்துலேருந்து மேலே வருது. அது போன தடவை கத்துன அந்த பறவையை விட இந்த பறவையுடைய சவுண்டு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம பாரி வந்துட்டு பார்த்தோன்னா சுற்றி முற்றியும் பந்துட்டுருக்கிறவன் அந்த பறவை இருக்கக்கூடிய அந்த கத்தக்கூடிய ஓசையை கேட்டு அந்த பக்கமாக வந்து பார்த்தோன்னா திரும்பி பார்க்குறான் நம்ம பாரி. சரி, அந்த பக்கம் தாண்டா சத்தம் வருது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரி ஓடும்போது தான் இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு ஆள் பயங்கரமாக கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. காட்டுக்குள்ளே ஒரு நபர் யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக கத்துறாங்க. அந்த சத்தமும் நம்ம பாரிக்கு கேட்குது. இந்த பக்கத்துல இருந்து அந்த அழுகுற பறவையுடைய சத்தம் கேட்க, இந்த பக்கத்துல இருந்து ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்குது. ஆனால் அந்த மனிதனுடைய சத்தம் தான் இன்னும் பயங்கரமாக கேட்குது, இன்னும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கேட்குது நம்ம பாரிக்கு.